நூடுல்ஸ் எப்படி டேஸ்ட்டாக சூப்பராக டக்குன்னு செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். நூடுல்ஸ் எடுத்து ஒரு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி அதில் நூடுல்ஸை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் வடிகட்டி தண்ணி இல்லாமல் நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பெரிய வெங்காயமும் கேரட்டையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 2 முட்டையை எடுத்து உப்பும் பெப்பரும் போட்டு கிண்டி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சதும் பெரிய வெங்காயத்தை போட்டு கொஞ்சோண்டு நைஸ் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கு பிறகு கேரட் போட்டு அதுவும் கொஞ்சோண்டு நைஸ் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் போடுங்க, வதங்கிறதுக்காக தான் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு, சோயா சாஸு அதெல்லாம் ஊற்றி நல்லா கிளறிக்குங்க. அதுக்கடுத்து நூடுல்ஸுக்குன்னு ஒரு பவுட்ரு கொடுப்பாங்க. அது சின்னதாக இருக்கும், 5 ரூபா தான் ஒரு பாக்கெட். அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஊற வச்சுருக்கோம், வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அந்த நூடுல்ஸை எடுத்து இதில் போட்டு நல்லா கிளறிக்குங்க. நல்லா அந்த மசாலா இந்த நூடுல்ஸு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறிக்குங்க. அதுக்கடுத்து இந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல முட்டை, அதை போட்டு நல்லா கிளறிக்குங்க. எல்லாமே நல்லா கிளறினதுக்கு பிறகு கடைசியாக பெப்பர் கொஞ்சோண்டு, அதுக்கு பெப்பர் தூள் கடைசியாக போட்டு நல்லா கிளறி இறக்கிக்குங்க. இறக்கி எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய்.